இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளையும் கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதான ஒரு வார்த்தை, நிதானமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி 119வது சங்கீதம் 66வது வசனத்துல உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல யோபுவை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட நிதானமாய் நடப்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் எஸ்தருடைய வாழ்க்கை விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நடப்பிப்பதிலே ஒரு நிதானம் வேண்டும். இதைதான் எஸ்தருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு காரியத்தை சரியாக நடப்பிப்பதில் நமக்கு ஒரு நிதானம் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஸ்தருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கும் போது எஸ்தர் ஒரு ராஜஸ்திரியாக ஒரு அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் எஸ்தருடைய ஜனமோ துன்பப்படுகிறது. இந்த துன்பத்திற்கு யார் காரணம் என்று சொன்னால் ஆமான் என்று சொல்லப்படுகிறதான ஒருவர் காரணம். இந்த ஆமான் இந்த எஸ்தருடைய சொந்த ஜனத்தை முழுவதுமாக மொர்தெகாயின் மேலுள்ளதான ஒரு கோபத்தின் நிமித்தமாக முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்தருடைய சொந்த ஜனத்திற்கு விரோதமாக ஆமான் எழும்பி இருக்கிறதை எஸ்தர் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் எஸ்தரோ ராஜஸ்திரியாக எஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிறார். மொர்தெகாய் சென்று எஸ்தரை சந்தித்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு விண்ணப்பத்தோடு கூடிய ஒரு அதிகாரத்தோடு கூடிய ஒரு உரிமையோடு கூடிய ஒரு விண்ணப்பத்தை எஸ்தரிடம் மொர்தெகாய் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். எஸ்தர் 4வது அதிகாரம் 13வது வசனம் என்னவென்று இப்படியாக சொல்லுகிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருந்திருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இப்போ எஸ்தருடைய எஸ்தருடைய ஜனங்கள் முழுவதுமாக ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளா இருக்கிறார்கள். மொர்தெகாய் போய் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கக்கூடாது, நீ ராஜாவின் முன்பதாக போய் பேச வேண்டும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கக்கூடாது. எனவே இந்த மொர்தெகாயினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக எஸ்தரை தூண்டுவிக்கிறதா இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எஸ்தருடைய சொந்த ஜனங்கள் அழிவுக்கு நேராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் அவர் என்ன சொல்கிறார், இதுதான் சரியான நேரம், இப்படிதான் நீ போய் பேச வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆலோசனையை அவர் சரியாக கொடுக்கிறார். ஆனால் இப்போது இதில் முடிவெடுப்பது யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அது எஸ்தருடைய கையில் இருக்கிறது. எஸ்தர் தான் சரியான ஒரு முடிவை இந்த இடத்துல இந்த நேரத்துல எடுக்க வேண்டும். நாம் அந்த சூழ்நிலையிலே இருந்திருந்தால் இந்த காரியத்தை நடப்பிப்பதிலே நாம் எப்படியாக இருந்திருப்போம்? சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வருகிறது. இப்போது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய சொந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இதுதான் சரியான நேரம், இப்ப நீ அமைதியா இருக்கக்கூடாது, நீ போய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சொல்கிறார். உடனே நாம் பொங்கி எழுந்து நாம் கொதித்து எழுந்து நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தான் நம்முடைய சித்தம் இருக்கும். ஆனால் எஸ்தரோ இந்த இடத்துல இந்த காரியத்தை எப்படி நடப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 16வது வசனத்தில் எஸ்தர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த காலத்துல இந்த எஸ்தருடைய ராஜாவின் அரண்மனையில ஒரு சட்டம் இருந்தது. யார் ராஜாவின் இடத்துல பெர்மிஷன் பெற்று வருகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ராஜாவின் இடத்துல பேச முடியும். ராஜாவின் செங்கோல் யாருக்காக நீட்டப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் ராஜாவின் இடத்துல பேச முடியும். யார் ராஜாவின் செங்கோல் நீட்டப்படவில்லை என்று சொன்னால் அது ராஜாஸ்திரியாகவே இருந்தாலும் கூட அவருடைய தலை வெட்டப்படும், அவர்கள் சிறை சேதம் பண்ணப்படுவார்கள். இப்படியாக வேதவசனத்துல நாம் வாசிக்கிறோம். இப்போ எஸ்தர் சொல்லுகிற அவருடைய மொர்தெகாயினுடைய வார்த்தைகளை கேட்டு உடனடியாக எஸ்தர் ராஜாவின் இடத்தில் போய் என்னுடைய ஜனத்திற்காக நீ செய்ய மாட்டீரா என்று சொல்லி கேட்டிருப்பார் என்று சொன்னார். அந்த சட்டத்தின்படி எஸ்தருடைய உயிர்
பறி போயிருக்கும். ஆனால் எஸ்தருக்கு அந்த இடத்துல ஒரு நிதானம் அருளப்பட்டது. கர்த்தர் ஒரு நிதானத்தை எஸ்தருடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார். இந்த நிதானத்தின் மூலமா எஸ்தர் என்ன சொல்கிறார்? முதலாவது ஜெபத்துல தரித்திருங்கள். இந்த நிதானத்தை கர்த்தர் எஸ்தர் இடத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு ஜெப ஆவி எஸ்தருக்குள்ளாக இருந்ததனால், ஒரு நிமிடம் எஸ்தர் நிதானித்து செயல்பட்டதனால் அவருடைய சொந்த ஜனமும் காப்பாற்றப்பட்டது, அவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் ஜெபியுங்கள். 3 நாட்களுக்கு பிற்பாடு நான் போகிறேன். எஸ்தர் நினைத்திருந்தால் உடனடியாக சென்றிருக்கலாம். 3 நாட்கள் பிற்பாடும் எஸ்தர் ராஜாவுடைய அந்த கட்டளையை மீறிதான் அவர் போகிறார். ஆனால் முதலாவது நிதானித்து ஜெபிப்பதற்கான நேரத்தை ஜெபிப்பதற்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நடப்பிப்பதில் நிதானமாய் ஜெபிக்கிற தன்மை நமக்கு காணப்பட வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, வீட்டின் காரியங்களா இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியங்களா இருந்தாலும் சரி, ஜெபத்தோடு கூட அதை நாம் தொடங்கும் போது மிகவும் நிதானத்தோடு, ஜெபம் என்று சொன்ன கடமைக்காக 1 நிமிடம் 2 நிமிடம் மாத்திரம் ஜெபித்து விட்டு அதை நாம் செய்வதல்ல. ஜெபத்தோடு, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் எடுத்து நிதானமாய் ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி பேசி அந்த காரியத்தை நாம் செய்யும் போது அந்த காரியம் வெற்றியாய் அமையும் என்பதை தான் இந்த எஸ்தருடைய நிதானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. அதோடு கூட மட்டுமல்லாமல் இப்போது எஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனைக்கு முன்பதாக போய் நிற்கிறார். 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே ராஜஸ்திரியாகி எஸ்தர் முற்றத்தில் நின்றதை கண்ட போது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. பாருங்கள், இந்த எஸ்தர் செய்த ஜெபம், நிதானத்தோடு எஸ்தரும் அவருடைய ஜனத்தாரும் செய்த ஜெபம் இப்போது ராஜாவுடைய கண்களுக்கு முன்பாக தயவு கிடைக்க செய்தது. அது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாவை விருந்துக்கு அழைக்கிறார். உடனடியாக நல்ல விருந்து செய்து ராஜாவுக்கு பரிமாறுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவள் அழைத்து பிற்பாடு விருந்தை தயார் செய்யவில்லை, விருந்தை தயார் செய்து விட்டுதான் ராஜாவை அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை எஸ்தருக்கு தெரியும். நிச்சயமாக இந்த காரியத்தை இப்படி நான் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் எஸ்தருக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தது நாம் பார்க்கிறோம். முதலாவது விருந்து கலைக்கிறார். விருந்து சுகமாக முடிகிறது. ஆமானும் அதே விருந்துல பங்கு கொள்கிறார். 2வது முறை எஸ்தர் ராஜாவை விருந்து கலைக்கிற, ராஜாவே, நான் எப்போதெல்லாம் விருந்துக்கு வருகிறேனோ அப்போதெல்லாம் நீர் இது செய்ய வேண்டும், என்னுடைய விருந்துக்கு நீர் வர வேண்டும் என்ற போது ராஜா அதற்கும் சம்மதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? எஸ்தருக்கு முதலாவது காணப்பட்ட நிதானத்தின் விளைவாய் ஜெபம் பிறந்தது. ஜெபத்தின் விளைவாய் வெற்றி பிறந்தது. ஒரு காரியத்தை வெற்றியாக நடப்பிப்பதிலே எஸ்தர் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் பிரியமானவர்களே. அப்போ 2வது முறை ராஜா எஸ்தருடைய அரண்மைக்கு வந்து விருந்து உண்ணும் போது எஸ்தர் தன்னுடைய காரியத்திலே அவர் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார், இப்படி என் சொந்த ஜனம் அழிவுக்கு நேராய் கடந்து போகிறது, என் சொந்த ஜனத்தை நான் ரட்சிக்க வேண்டும். அப்போ ராஜா கேட்கிறார், யார் இப்படி எல்லாம் செய்கிறார் என்று சொல்லும் போது இதோ இந்த ஆமான் தான் என்று சொல்லுகிறார். அப்போ உடனடியாக அந்த ஆமான் யாருக்கு விரோதமாய் ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்திருந்தானோ அந்த தூக்கு மரத்தில் ஆமானே விழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இது எல்லாம் எதனால் நடந்தது? எஸ்தருடைய வாழ்க்கையில நிதானமாய் செயல்பட்டதன் மூலமா. எஸ்தர் நினைத்திருந்தால் முதலாவது ராஜா வந்து விருந்துக்கு வந்தபோது அவர் அந்த காரியத்தை ராஜாவினிடத்தில் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்போது கூட சொல்லவில்லை. பிற்பாடு தாமதித்தாலும் பரவாயில்லை, நிதானமாய் செயல்பட்டதனால் ஒரு பெரிய ராஜ்யத்தை, ஒரு பெரிய வம்சத்தையே எஸ்தர் காப்பாற்ற நேர்ந்ததை வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? சாமர்த்தியமாய் நிதானமாய் காரியத்தை நடப்பதில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுக்க சித்தமா இருக்கிறார். எனவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதியுள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜா பிரியப்படுவார்கள். ராஜாவுக்கு முன்பதாக எஸ்தர் நிதானித்து செயல்படுத்தினால் எஸ்தருடைய காரியம் ராஜாவுக்கு நன்மையாய் தெரிந்தது. ஒரு பெரிய ஜனமே ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காரியங்களை நிதானமாய் சிந்தித்து செயல்படுவோம். காரியங்களை வெற்றியாய் நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க தேட துதிக்க கத்த செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. எஸ்தருடைய வாழ்க்கையில நீர் கற்றுக் கொடுத்ததான நிதானம் ஒரு பெரிய ஜனத்தையே ரட்சித்ததை நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இசப்பா நிதானத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு காரியத்தை நிதானமாய் செயல்பட்டு முடிக்க ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீர் ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, காரியத்தில் நடப்பதில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிதானமாய் செயல்பட கிருபை தாரும். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.